எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறது வந்து இப்போது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்க டாபிக். ஆனால் நிறைய மீடியா கவர் பண்ணாத டாபிக் என்னென்னா, இப்போது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாரினில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படுற கஷ்டங்கள், அவங்களோட ஏமாற்றங்கள், இவ்வளோதான் விஷயம். இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு யூனிவர்சிட்டியோ, எந்த ஒரு கன்சல்டன்சியோ, எந்த ஒரு நாட்டையோ, இல்லை எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸையோ தனிப்பட்ட முறையில் என்னோட பர்சனல் கருத்துக்களை வச்சு தாக்க போகிறது இல்லை. இப்போ நான் பேச போகிறது எல்லாமே ஃபாரினில் படிக்கணும்னு ஆசை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை பற்றி எந்த ஒரு பேசிஸ் வச்சும் பண்ணாமல், என்ன யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறோம், எந்த நாட்டில் படிக்க போகிறோம், என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம், அந்த கோர்ஸ் படித்தா வேல்யூ இருக்கா இல்லையா, இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாமல் வெறும் கன்சல்டன்சியை மட்டும் நம்பி அந்த கன்சல்டன்சி கிட்ட காசு கொடுத்தா போதும், அவங்க நமக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஃபாரினுக்கு படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவிலேயும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாகவே சொல்லலாம் கிடையாதுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் நம்ம. அது வந்து அந்த நிலைமை தான் வந்து இப்போ கவலைக்கிடமான நிலைமை, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரல் மைண்ட் செட் என்னன்னா, நான் ஒரு படித்து என் படிப்புக்கு ஒரு வேலை தேடி அதுக்கு ரொம்ப குறைஞ்சபட்ச சம்பளத்தில் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஒரு 5 வருஷம் கழித்து செட்டில் ஆகிறதுக்கு நான் படிக்கிறத ஃபாரினில் போய் படிச்சிட்டேன்னா ஃபாரினில் செட்டில் ஆகிடலாம். இங்கே 10 வருஷம் கழித்து நான் சம்பளம் வாங்க போகிற சம்பளத்தை ஃபாரினில் வந்து முதல் வருஷத்துலேயே வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே கன்சல்டன்சிஸ், இந்த மிடில் மேன் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்க எப்படி உள்ளே வராங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஊரில் வந்து ஒரு காலேஜில் சீட்டு வாங்கணுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒன்று இப்போ இன்ஜினியரிங்னா கன்சல்டன்சி கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுவீங்க, காலேஜ் வந்து சீட்டு கிடைக்கும். இல்லை டொனேஷனில் போய் வாங்கினா நேராக காலேஜுக்குள்ளே போவீங்க, எவ்வளோதுன்னு பேரம் பேசுவீங்க, எவ்வளோ தான் கேபிடேஷன் வாங்க, காசு உங்களுக்கு முடிஞ்சுன்னா காசு கொடுப்பீங்க, இல்லை வேறு காலேஜை பார்ப்பீங்க. இல்லை சில காலேஜ் வந்து தனியாக அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருப்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு வாங்கிடுவாங்க. ஆனால் அப்ராடில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஒரு வித்தியாசமான அப்ளிகேஷன் ப்ரொசீஜரும் அப்ளிகேஷன் போர்ட்டல்ஸும் ரொம்ப இருக்கும். இதில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் பயப்படுறது. இதில் தான் கன்சல்டன்சிஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே ஒரு கண்ட்ரியில் இருக்க 3 யூனிவர்சிட்டிக்கு 3 வித்தியாசமான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இருக்குன்னா, நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, அப்ளிகேஷனில் தப்பு பண்ணிட்டேன்னா என்னோட சீட்டு கிடைக்காம போயிட போகுது, கேன்சல் ஆகிட போகுது அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு 12th பையன் எடுத்துக்காங்க, அவன் வந்து பேச்சுலர்ஸ் படிக்க ஃபாரின் போகிறான்னா அவனுக்கு அந்த டைம் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அவன் சீட்டு வாங்கி போய் அவனுக்கு விசா முடிக்கணும், இதெல்லாம் முடிக்கணும். அவனுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, 1 வருஷம் திருப்பி நான் உட்காரணும், வீட்டில் உட்காரணும் சும்மா அப்படின்னு பயப்படுறாங்க. இதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி போகிறதுக்கு முடிவாகி போச்சு, கன்சல்டன்சியில் காசு கொடுப்போம், அவங்க நமக்கு ஒரு சீட்டை வாங்கி கொடுத்துருவாங்க, நமக்கு தெரிஞ்ச நம்ம சொல்கிற ஒரு 10 காலேஜ் அவங்க சொல்கிறாங்கன்னா இல்லை ஏதாவது ஒரு காலேஜ்லேயே சீட் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புறாங்க. இதனால தான் கன்சல்டன்சிஸ்காரங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இதனால தான் அவங்க மிடில் மேன் வந்து உள்ளே வரதுக்கான காரணமே இவ்வளோ தான். இந்த விஷயத்தில் கன்சல்டன்சிக்காரங்களாம் எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, என்னென்ன ஆசை வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு. எப்படி வந்து காலேஜ்லாம் சொல்லுவாங்க 100% பிளேஸ்மெண்ட், கண்டிப்பாக நீங்கள் வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்துறோம். அதே மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துறேன். எந்த யூனிவர்சிட்டி எந்த கண்ட்ரிங்கிறதுலாம் அடுத்த விஷயம், உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துறேன்னு. ரெண்டாவது ரொம்ப காமெடியான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ட் டைமில் வேலை. நீங்கள் பார்ட் டைமில் வேலை பார்த்து உங்கள் செலவை நீங்களே அடைச்சிடலாம், உங்களுக்கு என்ன செலவானாலும் நீங்களே செலவு பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. இன்னும் சில கன்சல்டன்சிஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் பார்ட் டைமில் சம்பாதிச்சு வீட்டுக்கு காசு அனுப்பலான்னு. மூணாவது விஷயம் என்னென்னா வந்து, நீங்கள் வந்தால் மட்டும் போதும், எல்லா ப்ராசஸையும் நாங்களே பார்த்து கொடுத்துருவோம். உங்களுக்கு விசா, இது சர்டிஃபிகேட், லெஜிஸ்லேஷன் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். நீங்கள் போனீங்கன்னா இங்கே இவன் சொல்லுவாங்க அப்படி போகணுவாங்க, கவர்மெண்ட் இதெல்லாம் நம்பாதீங்க, இங்கே வந்து ரொம்ப அழகடிப்பாங்க, எங்களுக்குலாம் உள்ள ஆளு தெரியும், நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டை காட்டுவாங்க, 250 பேர் நாங்கள் அமைச்சிருக்கோங்க இந்த கண்ட்ரிக்கு, இந்த கண்ட்ரி பேரே தெரியாது, அந்த கண்ட்ரிக்கு வந்து 250 பேர் அமைச்சிருக்காங்க, அவ்வளோ படித்து இப்போ இவ்வளோ வேலை பார்க்குறாங்க, நீங்களும் போனீங்கன்னா செட்டில் ஆகிடுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை காட்டுவாங்க. இதில் தான் வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் லைட்டாக ஜெர்க் ஆவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வாங்க, கன்சல்டன்சிக்காரங்க சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை வார்த்தை என் பையனே வச்சுக்கோங்க, என்னென்னா, எனக்கு யூனிவர்சிட்டிஸோட டைப் இருக்குது, எனக்கு இந்த யூனிவர்சிட்டிஸில் ஆள் தெரியும், இந்த யூனிவர்சிட்டியில் ஆள் தெரியும், நான் அப்ளை பண்ணால் இந்த யூனிவர்சிட்டி சீட்டு கிடச்சிடும் அப்படிங்கிற சொல்கிற ஒரு விஷயம் தாங்க இது. எல்லா அவங்களும் சொல்லுவாங்க எனக்கு இங்கே கிடச்சிடும் இப்படி கிடச்சிடும் அப்படின்னு. ஆனால் எந்த கன்சல்டன்சிக்கும் எந்த யூனிவர்சிட்டியோட டைப் கிடையவே கிடையாது. கன்சல்டன்சிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, நீங்கள் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த குவாலிஃபிகேஷனுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணால் வேறு சீட்டு கிடைக்கும், இது ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா 1008 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, இத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது, உங்கள் லெவல் மார்க் உங்கள் ப்ரொஃபைலுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்குங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும். அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் சீட்டு கிடச்சிடும்.
ஆனால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான். இந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் ஒரு புக் வச்சிருப்பார்ல, எல்லா டேட்டா பேஸும் வச்சிருப்பாங்க. அது ஒன்று மட்டும்தான் வந்து அவங்க கன்சல்டன்சி கிட்ட இருக்கும். நீங்கள் போய் உங்களுக்கு ப்ரொஃபைலை கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலை வச்சு உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியை வந்து அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு மட்டும் தான் அவங்க காசு வாங்கினாங்க. இதை நீங்களே பண்ணிடலாம். உங்களுக்கு மிஞ்சி போனால் 1 மாதத்துலேருந்து 2 மாதம் ஆகும். நீங்கள் கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணணும். ஓகே, இந்த யூனிவர்சிட்டியோட க்ரைட்டீரியா இவ்வளோதான் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடச்சிடும். இந்த டைஅப்ன்றாங்கல்ல, எந்த கன்சல்டன்சிக்கும் எந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கும் டைப்பே கிடையாதுங்க. அவங்க வச்சிருக்க டைப்லாம் நம்ம ஊரில் இருக்க சில பி கிரேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து இந்த காலேஜஸ்க்கு வந்து செமினார் கொடுப்பாங்க. செமினார் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லாம் நாங்கள் எல்லாரும் டைப் வச்சிருக்கோம். நீங்கள் IELTS எழுத வேணாம், டோஃபல் எழுத வேணாம், GRE வேணாம், GMAT வேணாம், எதுவுமே வேணாம், நீங்கள் வந்து எங்கள் யூனிவர்சிட்டி எங்கள் கன்சல்டன்சிக்கு வந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு சீட் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி இந்த மாதிரி சில ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுவாங்க. அவங்களோட ஆசை என்னன்னா, அவங்களோட இது என்னன்னா, நம்பிக்கை என்னன்னா, ஒரு காலேஜ்லேருந்து ஒரு 500 பேர் வெளில போகிறாங்க. அதில் ஒரு 50 பேருக்காவது ஃபாரின் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதாவது ஒரு 10 பேராவது நம்ம கன்சல்டன்சி மூலியமாக வந்து ஃபாரின் போயிட மாட்டாங்களா, சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிறது அவங்களோட மெயின் குறிக்கோள். சில கமிஷன்லாம் அப்படி எப்படி கைமாறும்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட டைப் வச்சிருக்கேன்னு சொல்கிற கன்சல்டன்சி கிட்ட நான் ஒன்னே ஒரு நான் பர்சனலாகவே கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். GRE, GMAT, IELTS, TOEFL இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சராசரி ஸ்டூடெண்ட் 7.5 CGPA வச்சிருக்க ஒருத்தனை நீங்கள் வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஏதாவது ஒரு TU9 யூனிவர்சிட்டிஸ், RWTH அக்கன், FH அக்கன், TU முன்ஷன், TU பெர்லின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோ, இல்லை USல வந்து கார்னகி மெலன், MIT மாதிரி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோ உங்கள் செல்வாக்கை வச்சு உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாம் பொய்ன்னு நாங்களே ஒத்துக்கிறோங்க. அப்படி பண்ண முடியாது ஃபர்ஸ்ட். அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை பேசுகிறோம். மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபாரின்ல ஏற்கனவே அமிச்சாங்கன்னு ஒரு லிஸ்ட் காட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாத சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கன்சல்டன்சிக்கே வந்து ஒரு அந்த ஊரில் இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவாக மாறிடுவாங்க. கொஞ்சம் காசு வரும்னு. அந்த ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு போய் இந்த பேப்பர் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. மிஞ்சி போனால் இவ்வளோ டைப் தாங்க இருக்கும். இந்த லெவல் தான் டைப் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா அந்த பசங்க போய் அங்கே ஏதாவது பேப்பர் ஒர்க் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் தெரியும். அந்த கன்சல்டன்சிக்கு இவ்வளோ தான் பவர். எந்த கன்சல்டன்சியாக இருந்தாலும் இதை தவிர அவங்க எந்த ரீச்சும் கிடையாது. நம்ம எந்த ஊரில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறோங்கிறத விட என்ன காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு கன்சல்டன்சிக்காரங்க உங்ககிட்ட வந்து நான் சென்னையில் உங்களுக்கு BE சீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே சென்னையில் வந்து மெட்ரோ ரயில் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, மால் இருக்குது, நல்லா தேட்டர் இருக்குன்னு போயிடுவீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. என்ன காலேஜில் படிக்க போகிறோம், என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம், அதுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குது, என்னென்ன வேலை கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் எல்லாம் யோசிப்பீங்கல்ல. இதே விஷயம் தாங்க நீங்கள் வந்து ஃபாரின் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பண்ணணும். ஒரு கன்சல்டன்சிக்காரன் வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் GRE எழுத வேணாம், TOEFL எழுத வேணாம், IELTS எழுத வேணாம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னான்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க அவங்க எந்த மாதிரி ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட் வாங்கி கொடுப்பாங்கன்னு. இந்த ஆசைகள்லாம் நம்பி ஃபாரின் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற பிகஸ்ட் சேலஞ்சஸ்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் பேரியர். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் எல்லாம் விட்டுருங்க. நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் லாங்குவேஜ் தான் பெரிய பேரியரே. உங்களுக்கு சொல்கிறாங்க அந்த பார்ட் டைம் கிடைக்கும், பார்ட் டைம் வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம், அது வந்து ரொம்ப பெரிய போயிங்க. பார்ட் டைம் என்ன கிடைக்குன்னா, பார்ட் டைம் கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டம். பார்ட் டைம் கிடைச்சாலும் ரெஸ்டாரண்ட்டில் ஹெல்ப்பர் வேலை, இல்லைனா அந்த டெலிவரி சர்வீஸ் வேலை, இந்த மாதிரி ஒர்க்கு தான் கிடைக்கும். இதை வச்சு உங்களால் வீட்டுக்கு காசு அனுப்புறது, உங்கள் சொந்த செலவெல்லாம் பார்த்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல தெளிவாக பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். செகண்ட் வந்து ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இல்லைங்கிறதுனால MNCs வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான். MNCs இருக்கும், IT ஃபீல்டு அவுட் இருக்கு. மறுபடியும் அதை பற்றி பேசலாம். மற்ற கோர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா MNCஸோட ஆதிக்கம் வந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ரொம்ப கம்மி. அதே மாதிரி நேஷனல் கம்பெனிஸ் நிறையா இருக்கும். இந்த நேஷனல் கம்பெனிஸில் வந்து நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஓகே ஒரு ஃப்ரெஷரை நம்ம ஏன்னா வந்து இங்கே படிக்கிறவங்கலாம் மோஸ்ட்லி ஃப்ரெஷர் தானே. ஒரு ஃப்ரெஷரை இங்கே நான் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஜாபில் விடுறேன்னா, அவன் இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தன் கூட நான் எப்படி அவன் பேசுவான், எப்படி அவனோட பழகுவான், எப்படி அவனோட வந்து ஒர்க் ஷேர் பண்ணிப்பான். ஏன்னா இந்த மாதிரி நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் எல்லாருக்கும் இங்கிலீஷும் தெரியாது, ரொம்ப கம்மி தான். 10 பேர் எடுத்திங்கன்னா 3 பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க, 4 பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல வந்து அவன் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான். கம்பெனிக்காரங்க தான் ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டான். அதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது கம்மி. இந்த மாதிரி எந்த ஒரு பேசிக் ரிசர்ச்சும் பண்ணாமல் ஒரு கன்சல்டன்சியோ ஒரு ஏஜென்ட்டையும் நம்பி ஃபாரினுக்கு படிக்க வரலான்னு வர பசங்க ஒரு 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடும் இதுதான் ரியாலிட்டி, நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடந்தது ஒன்று, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது, ரியாலிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு. சில பேர் அதை ஏற்றுப்பாங்க, ஏன்னா வந்து இதுதான் வாழ்க்கை, இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஏற்றுப்பாங்க. ஆனால் பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக நான் இவ்வளோ செலவு பண்ணேன், இந்த ஒரு விஷயத்துக்காக என் அப்பா கிட்ட இவ்வளோ காசு வாங்கினேன், இன்னொருத்தர் நம்பி ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து பல பேருக்கு இருக்குது. ஆனால் இந்த ஃபீலை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஏமாற்றப்பட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைச்ச வேலையை பார்ப்பாங்க, எப்படியாவது காசு சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க, எப்படியாவது வேலை கிடைச்சிருமா அப்படின்னு வந்து படிப்பு அப்படியே எடுத்துக்கிட்டே போவாங்க. ஆனால் அந்த கன்சல்டன்சிக்காரங்க மட்டும் அடுத்த செட்டுக்கு ஆள் வேணும் அப்படின்னு ஆள் தேடிட்டு இருப்பாங்க.